ஹலோ பசங்களா, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு PW தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன தாட்டோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ உன்னோட அப்பா அம்மாக்கு, உன்னோட தங்கைக்கு, யாருக்கு வேணாலும் நீ ஹெல்ப் பண்ணு. அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப்பாவது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு நீ பண்ணு, சரியா? ஸோ இதனால நீ அந்த நாள் ஃபுல்லாவே ஹாப்பியா இருக்கலாம். ஸோ ஹெல்ப்னா எந்த மாதிரி ஹெல்ப் அப்படின்னா, இப்போ நீ நைட் ஃபுல்லா தூங்கியிருப்பல, தூங்கி அந்த பெட்டை நீ எடுத்து வச்சா கூட அதுவே ஒரு பெரிய ஹெல்ப் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நாளை நீங்க துவங்கலாம், சரியா? ஸோ வெல்கம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது குட்டி வாரியோட செஷன்ல இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போறோம். த 3 questions அப்படின்ற ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஸோ அந்த 3 கேள்விகள் ஒருத்தர் என்ன பண்ணோம், ஸோ அது என்னதாண்டா அந்த 3 கேள்வி, எனக்கே ஆர்வமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட இன்டென்ஷன் இருக்க போகுது, சரியா? ஸோ நம்ம இப்போ ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட பேட்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோஸ், இந்த ரிலேட்டடான நம்ம இங்கிலீஷ் ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டுமே நம்மளோட சேனல்ல அவைலபிளாக இருக்கு, சரியா? ஸோ அதை போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்கள் ஏற்ற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். அண்ட் வி ஹாவ் அவர் வாட்ஸ்அப் சேனல். ஸோ வாட்ஸ்அப் சேனல் நம்மளோட எக்ஸாம்ஸ் டைமில் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த சைடு நான் நடத்திட்டே இருப்பேன், அந்த சைடு உனக்கு கொஸ்டின் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைக் அ குவிஸ் மாதிரி இருக்கு, ரேபிட் ஃபயர் மாதிரி நம்ம அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அண்ட் வி ஹாவ் அ டெலிகிராம் பேஜ் ஆல்சோ. ஸோ இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நீ படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான், ஓகேவா? ஸோ நம்மளோட சப்ளிமெண்ட்ரி பார்ட், த 3 questions அண்ட் புக் பேக் questions ஆல்சோ we are going to see. ஸோ இந்த புக் பேக்கில் என்ன மாதிரினா, புக் பேக்கும் இருக்கும், ஸோ பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கும், ஸோ ரீஅரேஞ்ச் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். எஸ், பார்க்கலாமா? ஸோ நம்மளோட ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். லியோ டோல்ஸ்டாய். ஸோ இவர் வந்து ஒரு ரஷ்யன் ரைட்டர், சரியா? இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரஷ்யன் ரைட்டராக இருந்திருக்காரு. ஹூ இஸ் ரிகார்டட் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆத்தர் ஆஃப் ஆல் டைம். ஸோ இவர் என்னவா இருந்திருக்காரு? எஸ், ஸோ இவர் அவரோட பீரியட்ல ஒரு கோட்டா இருந்திருக்காரு, சரியா? ஸோ ஒரு கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு ரைட்டரா இருந்திருக்காரு. ஹி இஸ் he is best known for his novels. ஸோ இவர் வந்து தனித்துவமா ஒரு நாவலுக்கு சொல்லப்படணும் அப்படின்னா வார் அண்ட் பீஸ், இது எப்போ எழுதியிருக்காங்க? 1869ல எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் Anna Karenina. ஸோ இட் வாஸ் ரிட்டன் ஆன் 1877. ஸோ இதுதான் இவரோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட், எஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம், சரியா? ஸோ இங்க பாத்தியா, ஒரு அரசர் இருக்காரு, அவரை சுத்தி அவரோட பீப்புள் இருக்காங்க, லைக் அந்த அரசபையில் இருப்பாங்க இல்லையா, மினிஸ்டர்ஸ், அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ அரசர் வந்து ஒரு 3 கேள்விய மனசுக்குள்ள போட்டு போட்டு யோசிக்கிறார். என்னடா, நம்ம ஒரு நாட்டோட ராஜாவா இருக்கோம், ஆனா இந்த 3 கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியலையே, அது என்னதாண்டா கேள்வி அப்படின்னு இப்ப நீ கேட்க போற. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு, பாத்திரலாமா? எஸ், ஸோ ஸ்டோரி இப்ப ஸ்டார்ட் ஆகுது. Okay, first, there was a king who had 3 questions. So ஒரு அரசர் இருந்தார் ஒரு ஊர்ல, அவருக்கு மைண்ட்ல ஒரு 3 கொஸ்டின் இருந்துச்சு. தட், ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் ஹி ஆல்வேஸ் நியூ த ரைட் டைம் டு பிகின் எவ்ரிதிங் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செயலை நான் செய்யறதுக்கு எது கரெக்டான டைமு? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஒரு டைமை பத்தின கேள்வி. ஸோ இப்போ நான் அந்த விஷயம் செய்யலாமா, இல்லை நாளைக்கு செய்யலாமா, இல்லை அதுக்கப்புறம் செய்யலாமா, இல்லை 2 மாசம் கழிச்சு செய்யலாமா, இல்லை எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி செய்யலாமா அப்படின்னு நீ யோசிப்ப, சரியா? ஸோ ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு எது கரெக்டான டைம் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியா? நெக்ஸ்ட், செகண்ட் கொஸ்டின் will be if he knew who were the right people to listen to. ஸோ இது எப்படின்னா, இப்போ எனக்கு ரைட்டான டைம் எதுன்னு தெரியணும். ரெண்டாவது என்ன கொஸ்டின் கேட்குறாரு, நான் யாரோட ஆலோசனை கேட்கணும், ஸோ நான் எந்த ஒரு ரைட் பீப்புள் கூட வந்து கவனிக்கணும். இப்போ நீ சொல்ற, நான் சொல்றேன், எல்லாரோட வேர்ட்ஸையும் ஆஸ் எ கிங்காக அவரால் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அவர் என்ன கேட்குறாரு, ரைட் பர்சன் டு லிசன், நான் யாரை வந்து கவனிக்கணும் அப்படின்றது அவரோட செகண்டான கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி? ரைட் டைம். நெக்ஸ்ட் ரைட் பர்சன், சரியா?
Then third one பார்க்கலாம். And whom to avoid. So right person na யாரை avoid பண்ணணும் தெரியணும். Above all, if he always knew what was the important, like most important thing to do. So இப்போ எது முக்கியமான விஷயம், so முக்கியமான டைம், முக்கியமான பர்சன், முக்கியமான விஷயம், இது மூணு தான் அவரோட கொஸ்டினா இருக்கு பாத்தியா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, வாட் இஸ் த ரைட் டைம் ஃபார் எனி ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷனை தொடங்குறதுக்கு எது வந்து ரைட் டைம், இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எது வந்து ரைட் டைம் அப்படின்றது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாரு, ஹூ இஸ் த ரைட் பர்சன். ஸோ ரைட் பர்சன் யாரு அப்படின்னு, ஸோ யாரோட அட்வைஸை நான் எடுத்துக்கணும் அப்படின்றது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், எது இம்பார்ட்டண்ட்டான ஒரு செயல், ஸோ இந்த செயலை நான் செய்யறது முக்கியமா இல்லையா அப்படின்றது தேர்ட் கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. ஸோ இதுதான் அவரோட 3 கொஸ்டினா இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 கொஸ்டினை நீ யோசிச்சு பாரு. ஸோ ஆஸ் அ கிங், இப்போ நீ அந்த இடத்துல இருக்க, இல்லை நீ வீட்டில் இருக்க, நீ எங்கே வேணா இரு, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 3 கொஸ்டின் நீ யோசிச்சு பாரு. ஆமா, நம்ம யாரு கூட இருக்கோம், ஸோ யார் பேச்சு நம்ம கேட்குறோம், எந்த விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ உனக்குள்ள வரணும். ஸோ அதோட ஆன்சர்ஸை நீ மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், சரியா. ஸோ இப்போ இந்த 3 கொஸ்டினுக்கு இந்த கிங் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ ஒருத்தரும் என்ன சொல்றாங்கன்னா, இது இப்போ இவங்களை கவனிங்க, இது பாருங்க, அது பாருங்கன்னு சொல்லி நிறைய பீப்புள் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனா அவங்க சொல்ற எந்த விஷயமுமே இவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கல. ஸோ அதனால இவர் வந்து ஒரு வைஸ் மேனை தேடி போறாரு, ஒரு வயசான ஒரு பர்சனை தேடி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனை தேடி போறாரு. ஸோ அங்கதான் இந்த 3 கேள்விக்கான பதில் அவருக்கு வந்து கிடைக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே இதுதான் இருக்கு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ அந்த 3 கொஸ்டின் வந்து இப்போ ரிவீல் ஆயிடுச்சு. அண்ட் திஸ் தாட் ஹேவிங் அக்கர் டு ஹிம். ஸோ இந்த தாட் வந்து அவர் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. ஹீ ஹேட் இட் ப்ரொக்ளைம்டு த்ரூ அவுட் இஸ் கிங்டம் தட் ஹீ வுட் கிவ் அ கிரேட் ரிவார்ட் டு எவ்ரி ஒன். லைக் இது என்ன பண்றாங்களா, ப்ரொக்ளைம் பண்றாங்களா. ப்ரொக்ளைம்னா இந்த நியூஸை வந்து எல்லாருக்கும் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுக்கான பதிலை யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிரேட் ரிவார்டு, ஒரு சிறப்பான ஒரு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த அரசபையில இருந்து, அந்த கிங்டம்ல இருந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிடுறாங்க, சரியா. டு எனிஒன் who would teach him what is the right time for every action, and who were the most necessary people, and how he might know what was the most important thing to do. And learned men came. So learned men came to the king, but they all answered his question differently. So இந்த நியூஸ் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற எல்லா வில்லேஜ் பீப்புளுக்கும் அந்த கிங்டம் ஃபுல்லாவே ப்ரொக்ளைம் பண்றாங்க, ஸ்ப்ரெட் பண்றாங்க. என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்க, இந்த 3 கொஸ்டினுக்கு யார் சிறப்பா ஒரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த அரசபையில இருந்து செம்மையா ஒரு பரிசு கொடுக்கப்படும், லைக் ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படும், கிரேட் ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு பீப்புள் சும்மா இருப்பாங்களா. ஸோ அந்த அரசரை தேடி நிறைய வந்து லைக் எஜுகேஷன்ல கல்வி நிறைய கத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த காலத்துல அவங்க எல்லாரும் ஒருத்தவங்களாம் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. பட் எல்லாரோட ஒப்பீனியனுமே டிஃப்ரெண்டா இருந்ததுனால அந்த கிங்குக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை, சரியா. ஸோ இப்போ எல்லாரும் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க, விச் டிஃபர். எஸ், எல்லா ஒப்பீனியன்ஸுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இன் ரிப்ளை டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அவர் 3 கொஸ்டின் கேட்டாரு. ஆனா அந்த 3 கொஸ்டினுக்கும் என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் அவருக்கு கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கிடைச்சது, செகண்ட் கொஸ்டின் என்ன கிடைச்சது, தேர்ட் கொஸ்டின் என்ன கிடைச்சது அப்படின்னு நமக்கு லைக் நம்மளோட எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க, சரியா. ஸோ அதனால என்ன மாதிரி அவருக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சம் செட். ஸோ சில பேர் சொல்றாங்க that to know the right time for every action, so one must draw up in advance a time of dates, months, table of days, months and years, and must live strictly according to it. So சில பேர் என்ன சொல்றாங்களா, நீங்க வந்து முன்னாடியே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க, லைக் டேஸ், மந்த்ஸ், இயர், இந்த நாள் நான் இதை செய்ய போறேன், இந்த மாசத்துல இதை செய்ய போறேன், இந்த வருஷத்துக்குள்ள நான் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கிட்ட வந்து லைக் அந்த டேபிளை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. Only thus said they
could everything be done in proper time? ஸோ அப்படி நீங்கள் ஒரு டைம் போட்டு ஒரு டேபிள் போட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பரான ஒரு டைமில் நடக்கும் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஆன்சர்ஸ். ஸோ அதர்ஸ் டிக்ளைன். ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க, that it was impossible to decide beforehand, so right time. ஸோ அது வந்து சில பேர் சொல்கிறாங்களா, எப்படி ஃபியூச்சரில் நடக்க போகிறத நம்மளால இப்போ எப்படி வந்து ப்ரெசென்ட்ல எப்படி வந்து கணிக்க முடியும், அப்படிதானே முடியாதுல்ல. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அதர் சைட் ஆஃப் த பீப்புள் வந்து சொல்கிறாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன், ஸோ நம்மளால ரைட் டைம் வந்து எல்லா ஆக்ஷனுக்குமே வந்து சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின், இது ஒரு டைப் ஆஃப் ஆன்சர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே இவருக்கு 2 மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. But that not letting oneself by observe in deals pastime. So and one should always attend to that, to all that was going on. So ஒருத்தர் என்ன பண்ணணுமா, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல வந்து ரொம்ப அட்டென்டிவா இருக்கணுமா. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஆன்சர். அண்ட் தென் டு வாட் வாஸ் த மோஸ்ட் நீடட். ஸோ அந்த மாதிரி டைம்ல லைக் இந்த ஒரு 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 சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்றோம்ல, அதுல எது வந்து மோஸ்ட் நீடட், எது வந்து கண்டிப்பா தேவைப்படும், அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர். சரியா? அதர்ஸ், இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அதர்ஸ் அகேன் said that however attentive. ஸோ எவ்வளவுதான் நம்ம அட்டென்டிவா இருந்தாலும் the king might be to what was going on. ஸோ கிங்குக்கு என்னம்மா வாட் வாஸ் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி, என்னதான் நம்ம அட்டென்டிவா இருந்தாலும் என்ன நடக்க போகுது ப்ரெடிக்ஷன் we cannot அப்படின்ற மாதிரி. It was impossible for some man to decide correctly the right time for every action, but that he should have counsel of wise men. ஸோ ஒருத்தரால ஒரு விஷயம் வந்து இப்படிதான் நடக்க போகுது அப்படின்றது யாராலையும் இந்த டைம்ல தான் நடக்க போகுது அப்படின்றத யாராலையும் கணிக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வைஸ் மேன், ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேன். வைஸ் மேன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லைஃப்ல வந்து நல்லா கத்துக்கிட்டு பாடத்தை கத்துக்கிட்டு அதுல இருந்து முன்னேறி வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வைஸ் மேன். சரியா? எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேன் கிட்ட போலாம், அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. டு ஃபிக்ஸ் த ப்ராப்பர் டைம் ஃபார் எவ்ரி திங். ஸோ அந்த மாதிரி பர்சன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்லுவாங்க, நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு கைட் பண்ணுவாங்கன்னு சில பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். பட் தென் அகெயின் அதர்ஸ் செட் there was something which could not wait be laid before a council. So இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு கவுன்சில், லைக் கவுன்சிலுக்கு பிஃபோர் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் about which one had at once to decide whether to undertake them or not. ஸோ அந்த கவுன்சில் சொல்றத லைக் நம்மளால அண்டர்டேக் பண்ண முடியுமா முடியாதான்னு கூட நமக்கு தெரியல. பட் இன் ஆர்டர் டு டிசைட் தட், ஸோ அதனால இன் ஆர்டர், ஸோ அதை டிசைட் பண்றதுக்கு one must know beforehand what was going to happen. ஸோ அந்த கவுன்சிலை அந்த கவுன்சிலை வந்து நம்ம எடுத்துக்குவோமா மாட்டோமான்னு தெரியாது. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து பிஃபோர் ஹேண்ட்னா ஒரு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம முன்னாடியே கணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் வியூ வந்து அங்க இருக்கு. இட் வாஸ் ஒன்லி மெஜிஷியன்ஸ். ஸோ அந்த மாதிரி யாரால வந்து கணிக்க முடியும். ஸோ நீ ஃபியூச்சர்ல இப்படி இருக்க போற, நீ வந்து உன் பாஸ்ட்ல இப்படி இருந்திருப்ப, நீ ஃபியூச்சர்ல இப்படி இருக்க போற, ஸோ அதுக்கும் 10 வருஷம் கழிச்சு நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் யாரால கணிக்க முடியும், ஒரு மெஜிஷியனால கணிக்க முடியும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, it is only magicians can know that and therefore in order to know the right time for everything one must counsel the magician. ஸோ நீங்க கவுன்சிலர் கிட்ட போகாம, லைக் கவுன்சிலிங் பீப்புள் கிட்ட போகாம ஒரு மெஜிஷியன் கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஃபோரா நம்ம என்ன பண்ணல, லைக் வந்து நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு என்ன நடக்க போகுதுன்றத அவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ செகண்ட் வியூ என்ன, ஒரு மெஜிஷியனை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. தென் ஈக்குவலி வேரிஸ் வேர் தி ஆன்சர்ஸ். ஸோ அந்த ஆன்சர் எப்படி இருக்கான், எல்லாமே வந்து லைக் அப் அண்ட் டவுனா இருக்கு, ஈக்குவலா வந்து வேரி ஆகிட்டே இருக்கு. ஆனா ஒரு ஆன்சர்ல கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் now second question. ஸோ இது எல்லாம் நமக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னது, வாட் இஸ் அ இம்பார்ட்டன்ட்
ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டைம் கேட்டாங்க, செகண்ட் வந்து ரைட் பீப்புள், அந்த யாரை வந்து அவர் கவனிக்கணும், ஹூ இஸ் த ரைட் பீப்புள் டு லிசன் அப்படின்றது தான் செகண்ட் கொஸ்டின். இப்போ அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சம் செட் த கிங் மஸ்ட் நீடட் வேர் ஹிஸ் கவுன்சிலர்ஸ். ஸோ சிலர் வந்து கவுன்சிலர்ஸ் நீங்க கவனிங்க, அறிவாளிங்க சொல்றத கவுன்சில் பண்றவங்க சொல்றத கேளுங்க அப்படின்னாங்களாம். அண்ட் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீஸ்ட் சொல்றத கேளுங்க, ப்ரீஸ்ட்னா இந்த பூஜைகள் அது இதுன்னு செய்வாங்களே, ஸோ அவங்கள மாதிரி ப்ரீஸ்ட் சொல்றத கேளுங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல அவங்களாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, டாக்டர் சொல்றத கேளுங்க. ஸோ சம் ஆன்சர்ஸ் செட் தே வாரியர்ஸ். ஸோ சில பேர் என்ன சொன்னாங்க, வாரியர் சொல்றத கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க. வேர் த மோஸ்ட் நெசசரி. ஸோ இதெல்லாம் நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எந்த பீப்புளை கவனிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலர் வந்து கவனிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து டாக்டர்ஸ், ஃபோர்த் வந்து வாரியர்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு விஷயம் சொல்றாங்களே தவிர எல்லாருமே வந்து ஒரே கார்னரா போல. சரியா? ஸோ இந்த 4 ஆன்சர்ஸ் வந்து நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு கிடைச்சிருக்கு. All the answers being different. So எல்லா ஆன்சருமே கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கு. The king agreed with none of them. So இங்க பாரு, இந்த சென்டென்ஸ் பாரு, த கிங் டிடன்ட் அக்ரி கூட கொடுத்துருக்கலாம். அவர் வந்து டிடன்ட் அப்படின்னா அவர் அக்ரி ஆகல. பட் ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் பாரு, ஒரு 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 இன்டெப்தா ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் இருக்கும். த கிங் அக்ரீட் வித். ஸோ த கிங் அக்ரீட்னா என்ன, அப்படியே நம்ம என்ன அந்த சென்டென்ஸ் கிராஸ் ஆகும், அக்ரி ஓகே ஒத்துக்கிட்டாரோ அப்படின்னு தோணும். பட் ஆனா அதோட ஃபாலோட் பை சென்டென்ஸ் பாரு, த கிங் அக்ரீட் வித் நன் ஆஃப் தெம். ஸோ அவர் யார் சொன்னதையுமே அக்ரி பண்ணல. அண்ட் கேவ் த ரிவார்ட் டு நன். எஸ், ஸோ கேவ் த ரிவார்ட் அப்படின்னா நம்ம அப்போ ரிவார்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னு. பட் ஆனால் ஃபாலோட் பை த சென்டென்ஸ் என்ன இருக்கு, டு நன். ஸோ ஒரு கொஸ்டின், ஒரு லைனை நீ படிக்கும் போது இந்த மாதிரி பாஸ் பண்ணி படிச்சிடாது. அப்போ உன் மைண்ட்ல ஓகே ரிவார்ட் கொடுத்துட்டாரு, அப்போ யாரோட ஆலோசனை கேட்டிருக்காரு, அப்போ நம்ம கதையை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் 50% இருக்கு. சரியா? ஸோ அந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் நீ கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெச்சா படிச்சனா தான் உனக்கு புரியும். ஸோ அவர் ஆன்சர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால யாருக்குமே அக்ரி பண்ணல, யாரோட ஒப்பீனியனையும் எடுத்துக்கல. ஸோ யாரோட ஒப்பீனியனையும் எடுத்துக்காதனால அவர் யாருக்கும் ரிவார்டும் கொடுக்கலை. சரியா? பட் ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர் டு ஹிஸ் கொஸ்டின்ஸ், he decided to consult a hermit. ஸோ இங்கே தான் நம்மளோட நெக்ஸ்ட் கேரக்டர் வராரு, ஹெர்மைட். ஸோ ஹெர்மைட்னா ஒரு பர்சன் ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரு ஃபாரஸ்ட்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நிறைய தெரியும், லைக் ரொம்ப வந்து வயசான வைஸ் மேன், அறிவாளி, இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்க ஹெர்மைட்டை வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேவா? widely renowned for his wisdom. ஸோ அந்த ஹெர்மிட்டை போய் நம்ம கன்சல்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு கண்டிப்பா அவர் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ஹெர்மிட் எங்க இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. த ஹெர்மிட் live in the wood. ஸோ வுட்னா இங்க என்னது, ஸோ இங்க நம்ம வுட்னா என்ன சொல்லுவோம், ஃபாரஸ்ட். சரியா? அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. which he never quitted and he receives none but common flocks. ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு யாரு கூடயும் வந்து பெருசா பழக்க வழக்கம் இல்லை, பட் he is a common flock அப்படின்னு சொல்றாங்க. so the king put on a simple cloth. ஸோ காமன்னா லைக் வந்து ஒரு காமனான ஒரு பீப்புள், யாரு கூடயும் அந்த அளவுக்கு பேச மாட்டாரு. ஸோ அதனால இந்த கிங் என்ன பண்றாருன்னா, அவரோட ராஜா ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் பண்றாரு. ஸோ லைக் அ நார்மல் பீப்புள். ஸோ நார்மல் பீப்புள் கூட மட்டும்தானே பேசுவாரு. அதனால ஸோ நார்மலா ஒரு குடிமகன், அந்த நாட்டோட ஒரு குடிமகன் எப்படி இருப்பான், அரசரா இல்லாம அந்த ஒரு குடிமகனா மாறி ஒரு சிம்பிளான ஒரு க்ளோத்ஸ் வந்து போட்டுட்டு போனார். ஸோ த கிங் புட் ஆன் a simple clothes and before reaching the hermit's cell. ஸோ hermit cellனா அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி dismounted from his horse. ஸோ ஹார்ஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டார், leaving his bodyguard behind and went on alone. ஸோ ஹார்ஸ்ல தானே போவாங்க ராஜாக்கெல்லாம் காட்டுக்குள்ள. ஸோ ஹார்ஸ்ல இருந்து இறங்கிட்டு அவரோட பாடிகார்டை, நீ அந்த பிளேஸ்லயே இரு, நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். பிகாஸ் அவர் வந்து தனியா போய் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ இப்போ 2-3 பேரை வந்து அந்த ஹெர்மிட் பார்த்தாலும் என்ன பண்ணுவாரு கண்டிப்பா, ஸோ வாட் இஸ் அந்த சொல்யூஷனை சொல்றதுக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அவரோட பாடிகார்டை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளேஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவர் மட்டும்
அந்த வுட்குள்ள ஃபாரஸ்ட்குள்ள ஹெர்மிட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ வென்ட் த கிங் அப்ரோச். ஸோ அந்த கிங் போய் அப்ரோச் பண்றாரு. அப்ரோச் த ஹெர்மிட் வாஸ் டிகிங் த கிரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹட். ஸோ டிக்கிங் த கிரவுண்ட்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி அங்க ஒரு ஹட்டு மாதிரி இருக்கு சரியா, அந்த குடிசைக்கு முன்னாடி கிரவுண்டை வந்து டிக் பண்ணிட்டு இருக்காரு, தோண்டிட்டு இருக்காரு, பள்ளம் தோண்டிட்டு இருக்காரு. த டிகிங் த digging the ground in front of his hut, seeing the king. So king பார்த்ததுக்கு அப்புறம் he greeted him and went on digging. The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. So அந்த hermit அந்த கிங்க பார்த்தோன்னே அந்த hermit என்ன பண்ணாருன்னா விஷ் பண்ணாராம். ஸோ வணக்கம் ராஜா அந்த மாதிரி விஷ் பண்ணிட்டு, லைக் யாரோ ஒரு நார்மல் தானே அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிட்டு, ஹாய்ன்னு விஷ் பண்ணிட்டு, ஸோ திருப்பியும் அந்த ஸ்பேடை எடுத்துட்டு டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு வாட்டியும் அவர் அந்த ஸ்பேடு, அந்த மம்பட்டி இருக்கு இல்லையா, அந்த மம்பட்டியை வச்சு அந்த பள்ளத்தை தோண்டும் போது மூச்சு வந்து பயங்கரமா வாங்குதான். ஏன்னா அவரு கொஞ்சம் வயசானவர், ஸோ ரொம்ப மூதாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வயசானவர், கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கிறதுனால ஒரு வாட்டி டிக் பண்ணும் போது ரொம்ப ஹெவி பிரீத் வந்து அவரு பண்ணார். ஸோ இது எல்லாத்தையும் யார் பாக்குறா? நம்மளோட ராஜா பாக்குறாரு. மாறு வேஷத்துல வந்திருக்காரு இல்லையா, சிம்பிள் க்ளோத்ஸ்ல அவர் வந்து பாக்குறார். The king went up to him and said, I have come to you, a wise hermit, to ask you to answer 3 questions. So king போயிட்டு அந்த hermit கிட்ட சொல்றார். ஹிம்ன்றது இங்க hermit சரியா, அந்த hermit கிட்ட சொல்றார். ஸோ நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் வயசான hermit. ஸோ ஒரு வயசான ஆளே, நான் வந்து அறிவாளியான ஒரு hermit நீங்க. ஸோ உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த 3 கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியணும், அதனால நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். How can I learn to do right things at the right time? ஸோ இப்போ அவரோட 3 கேள்வியும் சொல்றார். ஸோ எது வந்து ரைட் திங், எது வந்து ரைட் டைம், ரைட் டைம் எது, அண்ட் நான் எந்த பீப்புள் கூட இருக்கணும், அண்ட் அடிஷ்னலி எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் யாருக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும், இதுதான் என்னோட வந்து கேள்வியா இருக்கு. ஸோ இந்த 3 கேள்வியும் அந்த ஹெர்மிட் கிட்ட அவர் வந்து சொல்றாரு சரியா. த ஹெர்மிட் லிசன். ஸோ இதெல்லாம் கவனிக்கிறார். த ஹெர்மிட் லிசன் டு த கிங் பட் ஆன்சர்ட் நத்திங். எஸ், ஸோ கவனிச்சாரு, ஆனா ஒரு பதில் கூட, அந்த 3 கேள்வியிலேருந்து ஒரு பதில் கூட அந்த ஹெர்மிட் வந்து சொல்லவே இல்லை. He just spit on his hand and recommended digging. So அவர் என்ன பண்றாரு, so டிக் பண்ணா போய்கிட்டே இருக்காராம். ஓகே, you are tired, so said the king. so அந்த டிக் பண்றத பார்த்துட்டு அந்த கிங் வந்து ஹெர்மிட் கிட்ட சொல்றாரு, ஹெர்மிட் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, so let me take the spade and work a while for you. so நான் வந்து உங்களுக்காக கொஞ்ச நேரம் அந்த பள்ளத்தை வந்து தோண்டி தரேன், so நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, thanks said the hermit and gave the spade to the king. He sat down on the ground. ஸோ சொன்ன உடனே அவர் கொஞ்சம் வயசானவர் இல்லையா, ஸோ அதனால ஓகே தேங்க்யூ, ஸோ நீங்க ஏதோ டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேடை வந்து நம்ம ராஜா கிட்ட கொடுத்துட்டு அவர் போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டார். ஓகே, when he had dug 2 beds. ஸோ 2 bedsனா ஒரு ரெண்டு லோடு மாதிரின்னு வச்சுக்கோ. 2 லோடுனா ஒரு கம்மியான ஒரு குவான்டிட்டியில சரியா, ஒரு 2 பெட்ஸ் வந்து டக் பண்ணியிருக்காரு. ஸோ த கிங் ஸ்டாப்டு அண்ட் ரிப்பீட்டட். ஸோ 2 பெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 2 பெட்ஸ்னா ஒரு 2 டன் மாதிரி வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி எடுத்து அவர் என்ன பண்றாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ இவ்வளோ தோண்டிட்டோம், ஆனா இவர் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கொஸ்டினை திருப்பியும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ரிப்பீட் ஹிஸ் கொஸ்டின். த ஹெர்மிட் அகெயின் கேவ் நோ ஆன்சர். எஸ், திரும்பியும் ஆன்சர் கொடுக்கல. பட் ரோஸ் stretched out his hands from the spade and said, no, now rest a while. so எதுவுமே ஆன்சர் பண்ணாம டக்குனு எந்திரிச்சு என்ன பண்ணாரா, அந்த ஸ்பேடை என்கிட்ட கொடு, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஸ்பேடை ராஜா கிட்ட இருந்து வாங்கிட்டார். and let me work a bit, நான் கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இதுதான் அவரோட சேயிங்கா இருந்துச்சே தவிர அந்த 3 questionக்கு ஆன்சர் அவர் கொடுக்கவே இல்லை சரியா. but the king did not give him the spade and continue to dig. 1 hour passed. so அந்த ஸ்பேடை கொடுன்னு அந்த ஹெர்மிட் கேட்டார் இல்லையா, பட் ஆனா அவர் என்னது கொடுக்கவே இல்லை. ஓகேவா, did not give the spade to the hermit. he continued to dig it. so 1 hour pass ஆயிருச்சு.
1 மணி நேரம் போயிடுச்சு அண்ட் another. ஸோ இப்படி 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம்னு போய்கிட்டே இருக்கே தவிர ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் கூட அவங்களுக்கு கிடைக்கல. The sun began to sink behind the trees. ஸோ அங்கே ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீக்கு பின்னாடி சன் வந்து சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, which shows the what is that sunset. ஓகே, ஸோ சன்செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. And the king at last stuck the spade into the ground and said. ஸோ கடைசியா பொறுமையை இழந்து நம்ம கிங் என்ன பண்ணாரு, டக்குன்னு அந்த ஸ்பெய்டா பள்ளத்துல குத்தி வச்சிட்டார். ஸோ இப்போ கேட்க போறாரு, I came to you wise men for an answer to my questions. If you give me none, tell me so and I will return home. ஸோ நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட இருந்து நான் அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன், ஆனா நீங்க என்னடானா எனக்கு ஒரு பதிலவே சொல்ல மாட்டீங்க. இப்போ நீங்க எனக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேன், ஸோ சொல்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கிங் வந்து கேட்கிறார். Here comes someone. ஸோ இப்படி கேட்கும் போது ஒருத்தர் இன்னொரு சைட்ல இருந்து ஓடி வராரு. தட் இஸ் த தேர்ட் பர்சன். சரியா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து கிங் பார்த்தோம், ஹர்மிட் பார்த்தோம், கிங்கோட பாடி கார்டு வந்து ஒரு ஓரமா நின்றுட்டார். ஸோ இப்போ மூணாவதா ஒரு கேரக்டர் வராருன்னா ஒரு பர்சன் வந்து ரன் பண்ணிட்டு வராரு ஒரு சைட்ல இருந்து. Here comes someone running, said the hermit. Let us see who it is. அங்க பாரு, யாரோ ஒருத்தர் ஓடிட்டு வராங்க, வா அவங்க யாருன்னு போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ யாருன்னு போய் 2 பேரை பார்க்கலான்னு போறாங்க. அங்க சீன் 1 க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீன் 2 பார்த்துடலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட question answers 1 mark question பார்த்துடலாம். The king wanted to know the answer for 3 questions. சரியா? Second one, the hermit lived in a wood. சரியா? அப்படின்னா forest. Then dash while he renounced for his wisdom. ஸோ அவர் வந்து அவரோட wisdomக்காக ரொம்ப வந்து பெயர் போனவர் hermit. அது யாருன்னா நம்மளோட hermit. Then fill in the blanks. And the answer for the first questions was to have a dash to fix the proper time for everything. A council of wise men. இதுதான் answer. Dash were referred to know the right time for every action. ஸோ எவ்ரி ஆக்ஷன் ரைட் டைம் முன்னாடியே யார் கணிப்பா, மெஜிஷியன்ஸ் கணிப்பாங்கன்னு ஒரு பீப்புள் சொன்னாங்க இல்லையா, மெஜிஷியன் தான் ஆன்சர். The king decided to counsel a hermit. But finally அந்த கிங் என்ன டிசைட் பண்ணார், யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கலான்னு பண்ணாரு, ஹர்மட் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை சொன்னார். Then 1 mark answers. Who said these words? ஸோ இதை யார் சொன்னா, ஓகேவா, இதுதான். They all answered this question differently. ஸோ யார் சொன்னா, the king. சரியா? அந்த learned men அப்படின்றவங்க, அந்த learned men நிறைய பேர் வந்தாங்கல்ல, ஸோ நிறைய பேர் வந்து கிங் கிட்ட நிறைய சொன்னாங்க. ஸோ learned men வந்தாங்க and to the king, hisனா king, ஓகேவா. Then how can I learn to do the right thing at the right time? Yes. ஸோ இதை யார் கேட்குறா, நம்மளோட கிங் தான் கேட்குறாரு. Now rest a while. ஸோ இது யார் சொன்னா, நான் இப்போ நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் டிக் பண்றேன், நம்மளோட ஹர்மிட் சொன்னாரு. ஓகே, the hermit. What question does the king asked? So என்ன question, which is the right time, who is the right people he should listen to, and what is the most important thing to done. சரியா? இதுதான். So most important thing and pay attention. யார்கிட்ட அவர் கவனிக்கணும், ஓகேவா, who are the people he should listen to. Then was the king satisfied with the answers? Why? So king satisfy ஆனாரா, இல்ல. எதனால? because all the answers have been varied. so எல்லாருமே டிஃப்ரெண்டான ஆன்சர்ஸ் கொடுத்ததுனால எதுவுமே அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல, ஓகேவா. answers were different and the king could not agree with any of them. Why was the king advised to go to the magician? எதனால மெஜிஷியன் கிட்ட போங்க அப்படின்னு சொன்னாங்க, பிகாஸ் மெஜிஷியன்ஸ் கேன் ப்ரெடிக்ட் சம்திங் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனுக்காக அவங்க கிட்ட போகலான்னு சொன்னாங்க. only the magicians knew beforehand. ஸோ beforehand முன்கூட்டியே நடக்க போறது, beforehand was going to happen. The king must consult the magician to know the right time and for every right action. So the king was advised to counsel the magician. ஸோ இதுக்காக தான் அந்த beforehand அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக, அந்த ப்ரெடிக்ஷன் வேணுன்றதுக்காக மெஜிஷியன்ஸ் கிட்ட போக சொன்னாங்க. நெக்ஸ்ட், whose advice did the people say would be important for the second question? So second question கிட்ட 4 பேர் கிட்ட போக சொன்னாங்க. So doctor, warrior,
counselor, and one more is priest. சரியா? so counselor, priest, doctor and warrior. இவங்க கிட்ட எல்லாம் போனாதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான people அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? so இதுதான் நம்மளோட பார்ட் 1. so இப்போ பார்ட் 1 நம்ம எங்க ரெஸ்யூம் பண்ணோம்? லைக் அங்க ஒரு மேன் ஓடி வரான், someone is running, let's go and see அப்படின்னு ஹெர்மெட் சொல்றார். so இப்போ ரெண்டு பேரும் எந்திரிச்சு அங்க போய் பாக்குறாங்க, அங்க ஒரு பியர்ட் மேன் இருக்காரு. சரியா? ஒரு தாடி வச்ச ஒரு மனுஷர் வராரு. so இப்போ இங்க scene 2 ஸ்டார்ட் ஆகுது. the king turned round and saw a beard man. so யாரை பார்க்கறாரு? ஒரு தாடி வச்ச ஒரு மேன் வந்து பார்க்கறாரு. beard man come running out of the wood. so ஃபாரஸ்ட்ல இருந்து, woodனா என்ன? ஃபாரஸ்ட். so ஃபாரஸ்ட்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா அவங்க அந்த கிங்கையும் அந்த ஹார்மடியும் நோக்கி ஓடி வராரு. எதற்காக ஓடி வராரு பார்க்கலாமா? yes, the man held his hands pressed against his stomach. so வயித்துல வந்து கையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வராரு. so against the stomach, ஓகேவா? and bleed was flowing from under them. so வயித்துல இருந்து என்ன கொட்டுது? ரத்தமா கொட்டுது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கிங் இருக்கார் இல்லையா, அவரோட பாடி கார்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏரியால நின்றுட்டு இருக்காருல்ல, ஸோ அவரை தாண்டி தான் இந்த பியர்ட்மேன் வந்திருக்காரு. இந்த பியர்ட்மேன் யாருன்னா நம்ம கிங்கோட எனிமி. ஸோ கிங்கை வந்து கில் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதை வந்து அந்த பாடி கார்டு கண்டுபிடிச்சு வயிற்றுல வந்து குத்திடுவாரு. சரியா? ஸோ இதனாலதான் அவர் வந்து வயிற்ற பிடிச்சிட்டு அந்த உட்ல இருந்து ஓடி வந்திருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஃபாலோட் பை சீன்ஸும் இதுதான். எஸ், okay, when he reached the king, he fell fainted on the ground, mourning feebly. so king கிட்ட போகும்போது என்ன ஆச்சுன்னா மயக்கம் அடைஞ்சு, அந்த ரத்தம் ஊத்துது இல்லையா வயித்துல இருந்து, அதனால மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டாராம். the king and the hermit unfastened the man's clothing. so சீக்கிரமா அவரோட கிங்கும் ஹெர்மட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த wound எங்க இருக்குன்னு பாக்கிறதுக்காக அவரோட clothes வந்து ஃபாஸ்டா ரிமூவ் பண்ணிருக்காங்க. there was a large wound. so ரொம்ப பலமான ஒரு அடி இருக்கு அந்த இடத்துல. in his stomach the king washed it as the best he could. so அந்த இடத்தை வந்து நல்லா க்ளீன் பண்றாங்க. so blood வந்து கொட்டிட்டே இருக்கு, அதை கை வச்சு ஸ்டாப் பண்ணி நல்லா ஒரு மாதிரி அதை க்ளீன் பண்றதுக்காக ஃபுல்லா பிரஸ் பண்ணி அந்த க்ளோத்ஸை வாஷ் பண்ணி பாக்குறாரு. ஒண்ணுமே அங்க வந்து நடக்கல. so என்ன பண்றாங்களாம், bandage it with his handkerchief. so bandage போடுறாங்க with a towel of hermit. so அந்த கிங் கிட்ட இருக்கிற ஹேண்ட்கர்ச்சிஃப் வச்சு பேண்டேஜ் போடலான்னு பாக்குறாங்க, லைக் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணலான்னு பாக்குறாங்க, முடியல. ஸோ நம்ம ஹெர்மிடோட டவல் எடுத்து அதுலயும் ப்ரெஸ் பண்ணி பாக்குறாங்க, ஆனா அப்பவும் நிக்கலையாம். பட் த பிளட் வுட் நாட் ஸ்டாப் ஃப்ளோயிங். ஸோ அந்த பிளட் வந்து எவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம், பேண்டேஜ் போடலான்னு ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகவே இல்லை. சரியா? non-stop flowing. and the king again and again removed the bandage and soaked with warm blood and washed and rebanded. so என்ன பண்றாரு, அந்த டவல் அந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் திரும்பி எடுத்து அந்த பிளட் எல்லாம் புழிஞ்சு திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பேண்டேஜ் மாதிரி போடலான்னு பண்ணிட்டே இருக்காரு, which is doing again and again. ஓகேவா? on the wound. then when at the last the blood ceased flowing and what is it flowing, the man revived and asked for the nothing to drink. so இவர் என்ன பண்றாரா, லைக் வந்து இந்த பர்சன் இருக்கார் இல்லையா அந்த பியர்ட் மேன், அவர் வந்து கொஞ்சம் ப்ளீடிங் ஸ்டாப் ஆனதோட ஸோ குடிக்க ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த கிங் பாட் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த கிங் என்ன பண்றாரு, ஓடி வேகமா போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துட்டு வந்து அவரோட வாயில ஊத்தி விடுறாரு. ஸோ இந்த பிக்சர்ஸ் பாத்தியா? ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அண்ட் கேவ் இட் டு ஹிம். மீன்வைல் த சன் ஹேட் செட். ஸோ ஆல்ரெடி அவர் பள்ளம் தோண்டிட்டு இருக்கும் போதே சன் வந்து எங்க சிங்க் ஆச்சு, அந்த ட்ரீக்கு பின்னாடி போய் மறைய ஆரம்பிச்சது இல்லையா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் சன் செட் ஆகிடுச்சு. அண்ட் இட் ஹேட் பிகம் கூல். ஸோ ஈவினிங் டைம் நைட் ஆனதுனால கொஞ்சம் குளிர் எடுக்கவும் ஆரம்பிச்சுதான். சன் செட் ஆக குளிர் எடுக்கவும் ஆரம்பிச்சது. ஸோ த கிங் with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. so அந்த ஹெர்மிடோ அந்த கிங்கும் அந்த பியர்ட் மேனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஹட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் அவங்கள படுக்க வச்சிருக்காங்க.
Lying on the bed, the man closed his eyes and was quiet. But the king was so tired from his work and from the work he had done that he was crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the short summer night. So இவர் என்ன பண்ணிருக்காரா, அந்த wounded man வந்து கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே படுக்கிறாரு. அண்ட் இந்த லைக் அந்த கிங்குக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. எதனால? ஏன்னா அவர் கேரி பண்ணிட்டு வந்திருக்கலாம், அந்த wounded மேனை வந்து பியர்ட் மேனை வந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் அடிஷ்னலி அவர் பள்ளம் தோண்டிட்டே இருந்தார் இல்லையா, ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சான். இட்ஸ் அ சம்மர் நைட். சரியா? வென் ஹி woke up in the morning, ஸோ நைட்டு ஃபுல்லா எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ 3 பேர் தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே இட் வாஸ் லாங் பிஃபோர் ஹீ குட் ரிமெம்பர் வேர் ஹி வாஸ். ஸோ நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்போம், ஃபிலிம்லலாம் காட்டுவாங்க, தூங்கி லைக் அந்த கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு மாதிரி பார்ப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறாராம், அந்த கான்ஷியஸ் வரத்துக்குள்ள எங்கே இருக்கோ அப்படின்றத யோசிக்கிறார். ஆர் ஹூ வாஸ் த ஸ்ட்ரேஞ்ச் பியர்ட் மேன் லைங் ஆன் த பெட் and gazing intently at him with shiny eyes. ஸோ எந்திரிச்சோன்னே இவர் என்ன பண்றாரு, அந்த பியர்ட் மேன் வந்து இந்த கிங்கை பார்த்துட்டே இருக்காராம். லைக் வந்து கேசிங்னா ஒரு ஒரு குறுகுறுன்னு பார்ப்பாங்களே, என்னடா இவன் குறுகுறுன்னு பார்க்கறான் அப்படின்ற மாதிரி. ஸோ குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ கிங் வந்து இவன் ஏன் இப்போ நம்மளை இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த குறுகுறுன்னு பார்த்துட்டு சொல்ற, என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிருங்க, செட் த பியர்ட் மேன் இன் அ வீக் வாய்ஸ். ஸோ கிங்குக்கு ஒன்றும் புரியலை, இவனுக்கு நம்ம ஹெல்ப் தானே பண்ணியிருக்கோம், இவன் என்னடா நமக்கு பண்ணா, நம்ம ஏன் இவனை மன்னிக்கணும். ஸோ புரியாம கேட்டிருக்காரு, நான் எதுக்கு உங்களை ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னு. when he saw that the king was awake and was looking at him, I don't know you, ஸோ எனக்கு உன்னை வந்து யாருன்னே தெரியாது, and have nothing to forgive you for, said the king. ஸோ நீ யாருன்னே தெரியாம உன்னை நான் எதுக்கு வந்து ஃபர்கிவ் பண்ணணும். ஸோ இப்போதான் அந்த பியர்ட் மேன் வந்து அவரோட ட்ரூ கலரை வந்து சொல்வார். you don't know me but I know you, I am the enemy of yours who swears to revenge himself on you. Yes, so என்ன வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களோட எனிமி. ஸோ நீங்க வந்து எங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு தீங்கான ஒரு செயல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்து வந்திருக்கேன், ஸோ சத்தியம் பண்ணி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பியர்ட் மேன் வந்து சொல்றார். I know you had gone along to see the hermit and I resolved to kill you on your way back. So எனக்கு தெரியும் நீங்க வந்து ஹெர்மிட பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ நீங்க ஹெர்மிட பார்த்துட்டு பார்க்குற வழியில இல்லை போய் பார்த்துட்டு வர அந்த டைமுக்குள்ள நான் வந்து உங்களை கில் பண்ணணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். பட் த டே பாஸ் அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். பட் என்னோட பேட் லக்கான்னு தெரியல, அந்த நாள் அப்படியே போயிருச்சு, நீங்க வந்து ரிட்டர்னும் வரல. ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை ஆம்பர்ஸ் to find you. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட இடத்துல இருந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து நான் கீழே இறங்கி வரும்போது கேம் அப்பான் எ பாடி கார்டு. அந்த பாடி கார்டு நின்றுட்டு இருந்தார் இல்லையா ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த பாயிண்ட் சைடாக தான் அந்த வழியாக தான் இவரும் வந்திருக்கார். ஸோ உங்கள் பாடி கார்டு அவர் இருந்த டைமில் அந்த சைடு நான் வந்ததுனால ஹி ரெகக்னைஸ்டு மீ, என்னை வந்து அவர் கண்டுபிடிச்சி என்னை வந்து லைக் வந்து ஊன் பண்ணிட்டாரு, என்னை வந்து காயப்படுத்திட்டாரு, லைக் வந்து என்ன குத்திட்டாரு. ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் ஹிம், அதனால நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். ஸோ கண்டிப்பா எனக்கு வந்து ப்ளீட் ஆனதுல ப்ளீட் டு டெத், கண்டிப்பா அந்த ப்ளீடிங்னால நான் வந்து செத்துருவேன்னு நினைச்சேன். யூ ஹேட் யூ நாட் ட்ரெஸ்ட் மை ஹூன். ஸோ நீங்க மட்டும் என்னோட ஊண்டுக்கு வந்து அந்த காயத்துக்கு வந்து மருந்து போடாம ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ளீடிங்னால நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பியர்ட் மேன் வந்து சொல்றாரு. ஐ விஷ் டு கில் யூ, ஸோ நான் வந்து உங்களுக்கு கொல்லணும்னு வந்தேன். அண்ட் யூ ஹாவ் சேவ்டு மை லைஃப். நவ் இஃப் ஐ லிவ் அண்ட் இஃப் யூ விஷ் இட் ஐ வில் சர்வ் யூ
as your most faithful slave and will bet my sons to do same. Forgive me. ஸோ இந்த இன்சிடென்ட்னால இப்போ நீங்க என்னை வாழ விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நன்றி உள்ளவனா நான் வந்து காலம் முழுக்க வாழ்ந்துடுவேன். அண்ட் என்னோட ஜெனரேஷன்ஸையும் ஒரு நன்றி உள்ளவர்களாக உங்களுக்கு வந்து கடன் தீக்கப்பட்டவர்களாக நாங்க வந்து வாழ்வோம். அதனால என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த பியர்ட் மேன் வந்து நம்மளோட கிங் கிட்ட சொல்றாரு. த கிங் வாஸ் வெரி கிளாட். ஸோ இப்போ கிங் வந்து ஒருத்தர் வந்து சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எனிமின்னு தெரியாம காப்பாத்திருக்காரு. அப்படிதானே? அது ஒரு நல்ல ஆக்ட் தானே, அது ஒரு நல்ல செயல்ல. அதனால அவர் ரொம்ப கிளாடா ஃபீல் பண்ணி டு ஹாவ் மேட் பீஸ். ஸோ இதனால அவர் என்ன வந்து கொடுத்திருக்காரு, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு கொடுத்திருக்காரு with his enemy so easily and to have gained him a friend. ஸோ ஒரு எனிமியை என்னவா மாத்திருக்கோம், ஒரு ஃப்ரெண்டா மாத்திருக்கோம். And he had not only forgave him but said he could send his servant and his own physician to attend him and promise to restore his property. ஸோ இது எப்படின்னா, அந்த பியர்ட் மேன் இருக்கார் இல்லையா, அந்த பியர்ட் மேனோட பிரதர் அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே இந்த கிங் வந்து எடுத்துக்கு வரோம். ஸோ அவங்களையும் கில் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவரு சீஸ் பண்ணிடுவாராம். ஸோ அதனால தான் நான் உங்களை கொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபிளாஷ்பேக்ல சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம கிங் என்ன சொல்றாருன்னா, ஓகே நான் உங்களை பெருசா எடுத்துக்கல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அண்ட் நீங்க வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட், அதனால என் கூட இருக்கிற டாக்டர்ஸ், என்னோட பிசிஷியன்ஸ் எல்லாருமே வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அடிஷ்னலி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? having taken leave from a wounded man. So இப்போ wounded man வந்து போறாரு. The king went out into the approach and looked around for the hermit. So இப்போ அந்த ஹட் இருக்கு இல்லையா, அந்த ஹட்டில இருந்து வெளியே வந்து அந்த ஹெர்மிட் வந்து அந்த சரௌண்டிங்ஸ்ல தேடுறார். Before going away he wished one more to beg on a question. So திரும்பியும் அந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி திருப்பியும் அவரோட கொஸ்டின்ஸ் வந்து அவர் கேட்கிறார். The hermit was outside on his knee sowing seeds in the beds that had been dug the day before. ஸோ இப்போ அந்த ஹெர்மிட் என்ன பண்ணியிருக்காராம், அந்த பள்ளத்தை தோண்டுனாங்களா, அந்த பள்ளத்துல வந்து நிறைய சீட்ஸ் எல்லாம் போட்டு லைக் வந்து ஏதோ ட்ரை பண்றார், ஏதோ வளர்க்கறதுக்காக ட்ரை பண்றார். ஸோ அந்த மாதிரி ஒரு செயல் செய்யும் போது இவர் போய் இந்த கொஸ்டினை கேட்கிறார். The king approached him and said, for the last time, கடைசியா ஒரு முறை, I pray you to answer my question, wise man. தயவு செஞ்சு அந்த கொஸ்டின்கான ஆன்சரை எனக்கு சொல்லுங்க அப்படின்றார். You have already been answered. அப்ப ஹெர்மிட் சொல்றாரு, என்னப்பா உனக்கு இன்னுமா புரியல, உன்னோட கேள்விக்கான பதில் வந்து ஏற்கனவே கிடைச்சிருச்சு. You have already been answered, said the hermit, still crouching on his thin leg and looking up at the king who stood before him. How answered? What do you mean? asked the king. என்னது, எப்ப ஆன்சர் பண்ணீங்க? நம்ம தான் தூங்கிட்டோம்ல, அப்புறம் இந்த ஊடன் மேன் வந்துட்டான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்க எப்ப எனக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படி ஷாக்கா கேக்குற. உனக்கு இன்னுமா புரியல? ஸோ ஹெர்மிட் ஸ்டார்ட் பண்றார். உனக்கு இன்னும் புரியலையா? Do you not see? If you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me but had gone your way, then he would have attacked you and you would have been repented for not having stayed with me. So first question கான ஃபர்ஸ்டோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா, நீ மட்டும் என்னோட வீக்னஸ் பார்த்து நேற்று ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தனா அப்ப நீ என்ன பண்ணிருப்ப, எனக்கு உங்க கேள்விக்கு பதிலே வேணாம் நான் போறேன் அப்படின்னு நீ போயிருப்ப. அப்ப நீ போயிருந்தனா அந்த பியர்ட் மேன் கண்டிப்பா உன்னை வந்து கத்தினால குத்தி இருப்பான். ஸோ இதுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்ற. ஸோ இது கரெக்ட் தானே? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ நெக்ஸ்ட், ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம். ஸோ எது இம்பார்ட்டண்ட்டான டைம், அந்த டைம்ல நீ ஒரு செயலை செஞ்ச பத்தியா, எதுவும் யோசிக்காம ஸோ நான் உங்களுக்கு டிக் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு செயலை செஞ்சலாம், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம். ஸோ ப்ரெசன்ட் அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர். சரியா? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ வேர் டிகிங் த பெட்ஸ் அண்ட் ஐ வாஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன் ஃபார் யூ. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் நீ டிக் பண்ணது, அந்த குழியை நீ தோண்டின பத்தியா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம். அதை நீ யாருக்கு பண்ண, எனக்கு பண்ண, அப்ப நான் தான் உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பர்சன். அண்ட்
டு டூ மீ குட் வாஸ் யோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எனக்கு நல்லது பண்ணணும் நீ வந்தல, அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ உன்னோட கேள்விக்கான பதில் இதுதான். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்த அண்ட் அட் த ரைட் டைம்க்கு நீ வந்திருக்க. ஸோ ரைட் டைம் யோசிக்காம நீ ஹெல்ப் பண்ணதுனால உன்னையும் சேவ் பண்ண முடிஞ்சது, ஒரு ஃப்ரெண்டை ஒரு எனிமியை ஃப்ரெண்டாக்க முடிஞ்சது. அண்ட் நான் தான் உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டான பர்சன். நீ பண்ண ஆக்ட் தான் கரெக்டான டைம்க்கு உண்டான சொல்யூஷன். ஸோ எனக்கு நீ பண்ண ஒரு ஹெல்ப் தான் இம்பார்ட்டன்டான திங் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றாரு. ஓகேவா? afterwards when that man ran to us. so அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த beard man நம்மள நோக்கி ஓடி வந்தால, the most important time was when you were attending him. so செகண்டா புரிய வைக்கிறார். so இன்னும் ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும்னா, அவன் உன்னை நோக்கி ஓடி வரும்போது அந்த இடத்துல நீ அவனை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண அட்டென்ட் பண்ணிருக்க, அப்போ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டைம். சரியா? attending him for if you had not bound up his wound he would have died without having made peace with you. so அவனை மட்டும் நீ கவனிக்காம இருந்திருந்தனா அவன் என்ன பண்ணிருப்பான், கண்டிப்பா அவன் வந்து செத்து போயிருப்பான். இந்த மாதிரி ஒரு பீஸ், அப்படி ஒரு அமைதி வந்து அவனுக்கு கிடைச்சிருக்காது. so he was the most important man. அப்ப யாரு, நீ அட்டென்ட் பண்ணது இம்பார்ட்டன்டான ஒரு டைம். அந்த இடத்துல உனக்கு யாரு இம்பார்ட்டன்ட், அந்த பியர்ட் மேன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான மேன் வந்து அந்த பியர்ட் மேன் தான். and what did you for him was, அண்ட் அவனுக்கு நீ பண்ண ஒரு செயல் இருக்குல்லையா, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணல, அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணல, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பிஸ்னஸ். சரியா? அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதான் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற ஒரு விஷயம். ரிமெம்பர் தென். ஸோ இன்னும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா, there is only one time. அப்படிதானே? எது ரைட் டைம்னு கேட்டார்ல, there is only one time, that is now அப்படின்ற ஒரே ஒரு டைம் தான் இருக்கு, அதுதான் that is important. அது என்ன டைம்னா now. ஸோ ஒரு ஆக்ஷனை நம்ம செய்யறதுக்கு நாளைக்கு, நாளன்னைக்கு, அடுத்த நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் கழிச்சு பண்ணாம இப்போ இதுதான் கரெக்டான டைம், now. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் now. செகண்டா, it is the most important time because it is the only time when you have any power. இந்த ப்ரெசென்ட்ல இருக்கிறதா நம்மளோட பவர். ஸோ அதுதான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டைமா இருக்கும். the most necessary person. ஸோ யாரு அவர் கவனிக்கணும் அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் கேட்டா இல்லையா? ஸோ மோஸ்ட் நெசசரி பர்சன் இஸ் த one with whom you are. ஸோ நீ யார் கூட இருக்க அப்படின்றத, அந்த பியர்ட் மேன் கூட இருந்தார்ல, அண்ட் ஹெர்மிட் கூடயும் அந்த டைம்ல இருந்தார். ஸோ அவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பர்சன். ஃபார் no man know where he will, whether he will ever have delaying with anyone else. and the most, so finally most important affair is to do that person's good. so ஒரு பர்சனுக்கு நீ நல்லது செய்யற பத்தியா, அதுதான் most important thing, because for that purpose alone was man sent into in this life. so ஒரு மனுஷனுக்கு அந்த டைம்ல அவனுக்காக நீ பண்ற நல்லதுக்காக தான் இந்த உலகத்துல நம்ம வந்து மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம், படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெர்மேட் வந்து அந்த 3 क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து கொடுத்துறாரு. ஓகே? எஸ். ஸோ இதுதான் நம்ம 3 questionஸ்க்கான 3 questionோட பேசேஜ். சரியா? இந்த ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன். Okay, so first true or false, the beard man was an enemy. So enemy of the king. Correct. The king and the hermit refused to help the wounded man. இல்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. So it is false. சரியா? Next, the wounded man asked for forgiveness. Yes, ஆமா, ஒரு மன்னிப்பு கேட்டார் இல்லையா? So true. The king promised to restore the property. So நான் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல கொண்டு வந்தார்ல. So the answer is true. Second one, match the following. So physician, restore, repent. and இது இருக்கு. ஸோ இங்கே நம்மளோட இன்னொரு சைட்ஸ் ஆன்சர் இருக்கு. ஆன்சர் இஸ் பிலோ த. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிஷியன், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சி, தென் ஏ, ரிப்பெண்ட் டி, அண்ட் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? Yes, answer the following. Who came running out of the woods? So யார் woodல இருந்து ஓடி வந்தா? ஒரு beard man ஓடி வந்தாரு, வயித்துல கையை பிடிச்சிட்டு பிளட் அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஏன்? அவரோட பாடி கார்டு வந்து அவர் வந்து wound பண்ணியிருப்பார். இதுதான். How did the king and the hermit restore the life of the wounded man? So அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கர்ச்சிஃப் வச்சு, அவங்க டவலை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவர் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகி அவங்க லைஃபை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. So this answer is that. Then third question பார்க்கலாமா? Why did the king sleep
sleep through the night because he was very tired. அப்படிதானே? ஸோ ரொம்ப டயர்டா இருந்ததுனால அந்த வேலை செஞ்சு அவரை அந்த wounded man தூக்கிட்டு வந்ததுனால அவர் ரொம்ப டயர்டா இருந்தாரு. ஸோ அதனால அவர் சீக்கிரமா தூங்கிட்டாரு. நெக்ஸ்ட், how did the behavior of the wounded man changed after the end? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எனிமியா வந்தவர் கிங்கோட நல்ல மனசை பார்த்து ஒரு ஃப்ரெண்டா மாறிட்டாரு அண்ட் அவருக்கு ஒரு பீஸும் கிடைச்சது. த ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஸ்லேவா இருப்பேன் அண்ட் என்னோட ஜெனரேஷன்ஸையும் நான் அதை ஃபாலோ பண்ண வைப்பேன், ஸோ என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரியா? தென் ஆன்சர் இன் லைக் பேராகிராஃப் கொஸ்டின், வாட் வேர் த ஆன்சர் டு த 3 questions and what is the message of the hermit? ஸோ இதுதான் அவரோட 3 கொஸ்டின். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அப்புறம் யாரை கவனிக்கணும் அப்படின்றது தான் அவரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து என்ன கொடுத்தாரு அப்படின்றது இங்க பிரீஃபா இருக்கு. பாக்குறியா? Yes, the answer to the king 3 question were learned through his experience. So இந்த 3 questionக்கான ஆன்சர் எப்படி கிடைச்சது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் கிடைச்சது. with the hermit and the wounded man. So ஹெர்மிட்டுக்கு ஹெல்ப் பண்ணும்போது 3 விஷயம் சொன்னாரு, wounded man ஹெல்ப் பண்ணும்போது 3 விஷயம் சொன்னாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதோட மெயின் பர்பஸ். the most important time was the time when the king was digging the bed, like அந்த டிக் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா அந்த சாயில, அதுதான். the most necessary person was the hermit and the most important business was to help the hermit. இது வந்து ஃபர்ஸ்ட் சீன். ஸோ இப்போ அந்த பியர்ட் மேன் wounded man வந்தார் இல்லையா, ஸோ அவர் வந்து wounded man ran to him the most important time, அந்த ஹெல்ப் பண்ண ஒரு டைம். சரியா? அண்ட் அவளுக்கு வந்து மோஸ்ட் நெசசரி பர்சன்னா அந்த wounded man தான் அந்த டைமோட நெசசரி பர்சன். ஸோ எது இம்பார்ட்டன்டான திங், அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணது த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங். சரியா? ஸோ இதுதான் இந்த 3தோட ஆன்சர்ஸ். ஸோ த ஹெர்மிட் மெசேஜ், ஸோ ஹெர்மிட் வந்து கடைசியா என்ன சொன்னாரு? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டைம் எதுன்னா நவ். சரியா? நவ். யாருக்கு நீ ஹெல்ப் பண்றியோ அவங்களுக்கு. த மோஸ்ட் நெசசரி பர்சன், அந்த டைம்ல நீ யார் கூட இருக்கியோ, வித் ஹூம் யூ ஆர், அந்த டைம்ல நீ யார் கூட இருக்கியோ அவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ அவங்களுக்கு நல்லது பண்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திங்கா இருக்கு. த நெக்ஸ்ட், ஸோ we have another paragraph answer. Why did the bearded man ask for the king forgiveness? What did the king do to show his forgiveness? So அவரோட நல்ல மனசை பார்த்து உங்களை கொல்ல தான் வந்தேன், ஆனா இப்போ வந்து நான் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு ஸ்லேவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டார் இல்லையா. ஸோ அதை பார்த்து நம்ம கிங் என்ன பண்ணாரு, அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஸோ நான் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்றேன், ஸோ ஒரு ஃபர்கிவ் மாதிரி பண்ணிட்டு அண்ட் என்னோட டாக்டர்ஸ் ஃபிசிஷியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ தீஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஜென்ரல் பேராகிராஃப் இதை நம்ம அப்படியும் எழுதலாம், இல்லை ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் கேட்குறாங்கன்னா ஸோ ப்ரோஸ் அந்த நேம் எழுதிட்டு, யார் ஆத்தர் எழுதிட்டு, அண்ட் அதோட தீம் என்னன்னா டூ குட் இன் ப்ரெசென்ட், அதுதானே நம்மளோட தீம். ஸோ அந்த பேராகிராஃப்ல நான் என்ன கொடுத்துருந்தேனோ அதே தான் இங்கேயும் இருக்கு. சரியா? அண்ட் கடைசியில we have moral. ஸோ மாரலும் நம்ம வந்து செய்யணும், எழுதணும். ஸோ ரீட் த இங்கிலீஷ் vlog. ஸோ இதை ரீட் பண்ணி பாரு. ரீட் பண்ணிட்டு இங்க வந்து லெட்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாம இருக்கும், சூட்டபிளான வேர்ட்ஸை போட்டு நீ வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் சான்சஸ் இங்க இருக்கு. அண்ட் ஆன், தென் we have that, where and after. இதுதான் உன்னோட ஆன்சர்ஸ். டவுன் ஆல்சோ நான் கீழேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஸ்டெப்ஸ் டு கெயின் விஸ்டம். ஸோ ஜஸ்ட் யூ கேன் ஹாவ் ஒன்ஸ் you can have a look of it. Wisdom is a visual that isn't innate, but you can only acquire them through the experience. So wisdom na ஒரு அமைதி, ஒரு நல்லதா ஒரு லைஃப் லீட் பண்றது, ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப், எந்த எனிமீஸும் இல்லாம ஒரு விஸ்டமான ஒரு லைஃப் லீட் பண்றதுனா சில டிப்ஸ், அவ்வளவுதான். இத ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு then we have our mind map. So இப்போ ரீகால் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வேரியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் அவரோட கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஹெர்மிட் அப்ரோச் பண்றாங்க அண்ட் கிங் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. தென் ஹெர்மிட் வந்து இதுதான் உன்னோட ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அது என்ன மாதிரி ஆன்சர்ஸ் அப்படின்னா, திங்ஸ் நீ யார் கூட இருக்க அப்போ அந்த டைம் நவ் அப்படின்றது. ஸோ நீ செய்யற செயல் வந்து இம்பார்ட்டன்ட், நீ பண்ற நல்லது தான் இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபுல் ரீகால். ஸோ இப்போ ரீகால் ஆயிடுச்சா? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த சாப்டரோட ஸ்டோரியோட பேர் என்ன? The 3 questions. ஸோ அந்த 3 கொஸ்டின் நமக்குள்ளேயும் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ்னால கெயின் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டில் தென் தேங்க்யூ, பை ஸோ மச்.